ஹே காய்ஸ், எனக்கு இன்னைக்கு நடந்த ரெக்கார்ட் சோதனையை பார்ப்போமா? நானும் பல மேக்கப் போட்டு பஸ் ஸ்டாண்டுக்கும் ரீச் ஆகிட்டு பஸ்ல பார்த்தா என்னோட ஃப்ரெண்டு ரெக்கார்ட் நோட் விழுந்து எழுதிட்டு இருந்தா. எனக்கு ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் தான் பெண்டிங்கா இருந்தது. சரி எழுதுவோன்னு சொல்லி எடுத்தேன். அப்போதான் என் ஃப்ரெண்டு கால் பண்ணி மச்சாயிரு நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டக்குன்னு பஸ் இறங்கிட்டு எடுக்காத பஸ்ல ஏறிட்டோம். அங்க நடந்த சோதனையை பாருங்க. இப்போதானே எடுத்து வச்ச ரெக்கார்டு. சரி எழுதுவோம், இண்டெக்ஸ் பெண்டிங்கா இருக்கேன்னு எடுத்தேன். பார்த்தா நோட்டும் எக்ஸ்சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. எங்களுக்கு 2 நோட்டுமே சேமாவே இருக்கும். பார்த்தா பிசியோலஜி ரெக்கார்ட் நோட்ல அனாட்டமி டாபிக்ஸ் எழுதிட்டேன். என்னடா வேற மாதிரி இருக்கேன்னு பார்த்தா ஃபுல்லா மாறி எழுதிட்டு இருக்கேன். பயோ வீடியோட காலேஜ்க்கு போனேன். மேம் கிட்ட கேட்டப்போ வேற வழி இல்லை, கிழிச்சுதான் ஆகணும். சரி ஓகே, இன்டெக்ஸ் 5 கொடுத்துருக்காங்க, ஒரு மிஸ்டேக் ஆச்சு, கிழிச்சிட்டு 4 இருக்குல்ல அதை எழுதிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போதான் எனக்கு உயிரே வந்துச்சு. அப்படியே ரெக்கார்டும் சப்மிட் பண்ணியாச்சு. ஆஸ் யூஷுவலா கிளாஸ் தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் காலேஜும் விட்டுட்டாங்க. வீட்டுக்கு போற வழியில ஜூஸ் சாண்ட்விச்லாம் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு போற வழியில பார்த்தா சரியான மழை. சரி ஓகே, பஸ் இறங்கி நடந்து போகும்போது நனைஞ்சிட்டே போகலாம் அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா எங்க வீட்டுக்கு எல்லாம் மழை பெஞ்சு ஸ்டாப்பே ஆயிட்டு இருக்கு. இது என்ன நமக்கு இன்னொரு சோதனை அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருந்தேன். சரி ஓகே, இல்லை அச்சப்படி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கும் ரீச் ஆகிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பை கைஸ்.